السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. கல்வியின் மீது உள்ள தேட்டம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கல்வியின் மீது அளவில்லா தேட்டம் கொண்டிருந்தார்கள். தமது ஆவல் பற்றி அவர்களே கூறியதாவது: அன்னலார் இறந்த பிறகு ஒரு அன்சாரி தோழரிடம், இன்று சஹாபாக்களின் பெரும் திரள் குழுமியிருக்கிறது, நாம் அவரிடம் கேட்டு கேட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் சேகரிப்போம், வாருங்கள் என்றேன். அவர் தைரியமின்றி வர மறுத்துவிட்டார். ஆனால் நான் கல்வியே கதியன் என்றிருந்தேன். ஒவ்வொருடம் சென்று கல்வியை கற்பேன். ஒரு கால் நான் காண சென்றவர் தம் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார். அவ்வீட்டு வாசலில் நானும் படுத்துறங்கி விடுவேன். ஒருவேளை அவங்க கல்வியை தேடி போகிற இடத்துல அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளன்னா, அவ்வீட்டு வாசலில் நானும் நான் படுத்து உறங்கி விடுவேன். காற்றில் பறந்து வரும் தூசுக்கள் என் மீது விழும், அதை பொருட்படுத்த மாட்டேன். தூக்கம் கலைந்து வெளியில் வரும் அவ்வீட்டின் சஹாபியிடம் அவர் அறிந்த விஷயங்களை கேட்டு பெறுவேன். பெரும்பாலானோர் என்னிடம், தாங்களோ நபிகளாரின் உறவினர் ஆவீர், எனவே என்னை அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என்றனர். ஆனால் நானோ மாணவனாகிய நான் கற்பிக்கும் ஆசானாகிய தங்களிடம் வருவதே ஒழுக்கமாகும் என்பேன். இவ்வாறாக குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான ஏராளமான விளக்கங்களை திரட்டிய பிறகு மக்கள் என்னை தேடி வரக்கூடிய நபர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் கல்வி என்பது குர்ஆன் ஹதீஸ் தான் கல்வி. இன்றைக்கி உலகத்துடைய விஷயங்கள் கலை, ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கலையை தவிர அந்த கலையின் மூலியாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு நிம்மதியெல்லாம் அடைய முடியாது. கல்வியை கொண்டு தான் நிம்மதி அடைய முடியும். எது அல்லாஹ்வை அறிய செய்யுமோ, இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் இதை வெறுக்கிறான், ரசூல் நமக்கு எதை வழிகாட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நம்ம தெரிவது தான் கல்வி. அப்போ இந்த சஹாபி ஒரு கல்விக்காக எவ்வளோ தேட்டம் கொண்டா இருந்திருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி நவீன காலமாகிடுச்சு. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகளை முழுகான ஒரு மக்தபுக்கு அனுப்ப முடியல. இன்றைக்கி கல்விகள் ஒரு மதரசாக்களில் குழுமி இருக்குது, ஆனால் அங்கே போய் படிக்க வைக்கிறதுக்கான தேட்டம் நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களாக மாற்றிட்டோன்னு சொன்னால் ஒரு காலம் வரும், இவங்களை தேடி எல்லாரும் வந்து கல்வியை கற்றுக்குவாங்க. இது ஒரு நியதி. இது வந்து 2வது தலைப்பு அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கல்வியின் தேட்டத்தை போல நம்முடைய கல்வியின் தேட்டத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. 2வது தலைப்பு அன்னாரின் அற்புதம். உணவில் பரக்கத். தபூக் போரின் போது உணவுப் பொருள் தீர்ந்ததும் மக்கள் பசியால் துடித்தனர். அப்போது அன்னலார் தோல் விரிப்பு ஒன்றை விரிக்க சொன்னார்கள். பிறகு மக்களிடம் எஞ்சிய உணவு எவ்வளவு இருந்தாலும் அதை அந்த விரிப்பில் போட சொன்னார்கள். அவரவர் தம்மிடம் இருந்த ரொட்டி துண்டு, பேரிச்சம்பழம் என கொண்டு வந்து போட்டதில் சிறிதளவு சேர்ந்தது. பிறகு பரக்கத்திற்காக துவா செய்த அன்னலார், இதிலிருந்து ஒவ்வொருவரும் தமது பாத்திரங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள். எல்லோரும் அள்ளிக்கொண்ட பிறகும் அதில் மீதம் இருந்தது என ஒரு சஹாபி கூறுகிறார்கள். சஹாபி பேரே இல்லையா? முஸ்லீம் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது அன்னலாரின் அற்புதம் என்ற தலைப்பில். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தாடி வைத்தல். மீசையை கத்தரித்து தாடியை வளர்த்திடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கருத்துரை: தாடி இஸ்லாமிய அடையாளமாகவும் தாடி வளர்ப்பது ஷரியத்தில் வாஜிபாகும். எனவே முஸ்லீம்கள் தாடி வைப்பது அவசியமாகும். பாருங்கள், தாடி வைப்பது வாஜிபான ஒரு விஷயம், அதாவது ஃபர்லுக்கு அடுத்து. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. சிரமம் நீங்கிட ஓதும் துவா. ஏதாவது சிரமம் நேர்ந்தால் இந்த துவாவை ஓதவும். வஃபிலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். நான் என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் ஆடியார்களை கண்ணுற்றவனாக இருக்கின்றான் என்பது துவாவாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அசரின் சுன்னத். அசரில் 4 ரக்காத் சுன்னத் தொழுவோரின் உடலை நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இறைவழியை துறந்து வாழ்வது. அல்லாஹ் கூறுகிறான், மனோ இச்சையை பின்பற்றாதீர், ஏனெனில் அது உம்மை அல்லாஹ்வின் பாதையை விட்டும் வழிகெடுத்து விடும். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு
வழிகெடுக்கிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை அவர்கள் மறந்து விட்டமைக்காக மிக கொடிய வேதனையும் உண்டு. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. வரம்பு மீறியோர். அல்லாஹ் கூறுகிறான், தங்களுடைய வாழ்க்கை வசதிகளால் அழிச்சாட்டியம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கின்றோம். இவை யாவும் அவர்களின் குடியிருப்புகளே ஆகும். அவர்களுக்கு பின் குறைவாகவே தவிர அங்கு யாராலும் குடியிருக்கப்படவில்லை. மேலும் நாமே அவற்றிற்கு வாரிசாக்கினோம். சூரா கசஸ். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. குறைந்த நிலை சொர்க்கவாசி. கடைசி நிலை சொர்க்கவாசிக்கு 80,000 பணியாளர்களும் 72 மனைவியரும் இருப்பார்கள். மேலும் முத்து, மாணிக்கம், மரகதம் ஆகியவைகளால் கட்டப்பட்ட ஒரு கூடாரமும் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கடைசி நிலை சொர்க்கவாசினா கடைசியாக அவர்கள் நரகத்துக்கு போய் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய சொர்க்கவாசியாகவும் இருக்கலாம். திருமிதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தேனின் பலன்கள். அல்லாஹ் கூறுகிறான், யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முஹ்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாவுன் லின்னாஸ். தேநீர் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம், அதாவது தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல நிவாரணம் உண்டு. பிணின நோயை தீர்க்கக்கூடிய, நோயை குணப்படுத்தக்கூடிய நிவாரணம் அதில் அந்த சக்தி அல்லாஹ் வச்சுருக்கான் என்று சூரா நஹ்லிலே அல்லாஹ் கூறுகிறான். பாருங்கள், தேனினே ஒரு சூறா இருக்கு குர்ஆனில். விளக்கம்: தேன் ஓர் இயற்கை மருந்தாகும். அது மருந்தாகவும் உணவாகவும் இருக்கிறது. எல்லா வயதினரும் ஏற்றதாகும். காலை வெறும் வயிற்றில் குடிப்பது பெரும் வியாதிகளிலிருந்து பாதுகாக்க வல்லதாகும். காலையில் வெறும் வயிற்றில் தேன் குடிப்பது பெரும் வியாதிகளிலிருந்து அந்த மனிதரை பாதுகாக்க வல்லதாகும். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. அன்னலாரிடம் வந்த ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, நான் என் பணியாளரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என வினவினார். அந்த சமயம் அன்னலார் மௌனமாக இருந்தார்கள். அவர் மீண்டும் அதே கேள்வி கேட்டதும், தினசரி 70 முறை மன்னியுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு அறிவுரை பகர்ந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக திருமிதி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. 70 முறை மன்னிக்க சொல்லியிருக்காங்க. மனுஷன் 3 தடவைக்கு மேலே மன்னிக்க மாட்டான். அவ்வளோதான், நான் 3 தடவை மன்னிச்சிட்டேன். ஆனால் பாருங்கள், அல்லாஹ் எப்படின்னு கேட்டால் 1000 தடவை அடியாக பாவம் செஞ்சுட்டு கேட்டாலும் 1001வது தடவை வந்து நின்னாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அதாவது தெரியாமல் அறியாமையால் வேணுக்குனே செய்கிறாரு, அதில் அல்லாஹ் பிடிச்சிருவான். அப்போ சொல்கிறாங்க, அது 1001வது தடவை அல்லாஹ் மன்னிக்கும் போது முதல் தடவை தாப்பாக செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டிங்கல்ல, அதுபோல் 1001வது தடவை மன்னிப்பானா. ஆனால் மனுஷனுக்கு அது 1, 2 அந்த ஒன்றே சில பேர்த்துக்கு வராது. அந்த ஒன்றே மன்னிச்சாலும் அவரே பெரிய புனிதராக பார்க்கப்படும். அல்லாஹ் இந்த நலவை கேட்டமோ அதன்படி நல்லமலுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைஹ். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.